வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 500 மில்லிகிராம் அதாவது அரை கிராமில் பெண்டன்ட் கலெக்ஷன் பார்க்கலாம். ஆக்சுவலி நான் ஒரு 10 டேஸ் சேலஞ்ச் பண்ணியிருந்தேன். 10 டேஸில் 500 மில்லிகிராம் அளவுக்கு தங்கம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் ஒன்று பண்ணியிருந்தேன். அந்த சேலஞ்ச் வீடியோ நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் உங்களுக்கு பெண்டன்ட் கலெக்ஷன் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குட்டி ஹார்ட், அதில் நடுவில் பூ இருக்கிற மாதிரி ஒரு டிசைன். இது எவ்வளோ கிராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 600 மில்லிகிராம். ரொம்பவே குட்டியாக அழகாக இருக்குது. நடுவில் அந்த பூ டிசைன் ரொம்ப சூப்பராக இருக்குது. க்ளோஸ்டு டைப்பாக இருக்குது, 2 சைடும் க்ளோஸ்டாக இருக்குது. நல்லாயிருக்கு இந்த டிசைன். செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ஹார்ட் டிசைன் தான், ஆனால் நடுவில் ஸ்டோன் இருக்குது. ஃபுல் அந்த ஹார்ட்டை சுற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன் வச்சுருக்காங்க, ஒயிட் ஸ்டோன் வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. கீழே ஒரு டாட் மாதிரி ஒரு சின்ன பாயிண்ட் மாதிரி இருக்குது. டிசைன் சூப்பராக இருக்குது. இதோட மில்லிகிராம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 640 மில்லிகிராம். இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ஹார்ட் தான். இந்த ஹார்ட்டில் நடுவில் வந்து லைன் மாதிரி இருக்குது. லைனாக குட்டி குட்டியாக லைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. நடுவில் ஒன் சைடு மட்டும் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஓப்பன் டைப். இந்த ஹார்ட் வந்து பின்னாடி வந்து க்ளோஸ்டாக இல்லை, ஓப்பனாக இருக்குது. இதோட மில்லிகிராம் பார்த்தீங்க அப்படின்னா 740 மில்லிகிராம். பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்குது. அந்த ஃப்ளவரோட பெட்டல்ஸ் 3 பெட்டல்ஸ் மட்டும் ஜாயின் பண்ண மாதிரி இருக்குது. இது க்ளோஸ்டு டைப் தான். பின்னாடியும் இதே டிசைன் இருக்குது. முன்னாடி பின்னாடி ரெண்டும் சேம் டிசைன் தான். இதுவுமே பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இது எவ்வளோ கிராம் அப்படின்னா 680 மில்லிகிராம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இது குட்டி ஹார்ட். ஒரு குட்டி ஹார்ட்குள்ளே இன்னொரு குட்டி ஹார்ட் கொடுத்துருக்காங்க. குட்டி டிசைன் கொடுத்துருக்காங்க. தெரியுதான்னு தெரியல. ஹார்ட்குள்ளே ஒரு குட்டி ஹார்ட், அந்த குட்டி ஹார்ட்டில் ஒரு டைமண்ட் கொடுத்துருக்காங்க. இதோட மில்லிகிராம் பார்த்தீங்க அப்படின்னா 480 மில்லிகிராம் இது. இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபிஷ்ஷு. இந்த ஃபிஷ் ரொம்ப அழகாக இருந்தது பார்த்தப்போ. அதோட கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெட் ஸ்டோன் வச்சுருக்காங்க. பிங்க் ஸ்டோன், ரெட்டு மாதிரி இல்லை, பிங்க் ஸ்டோன் வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. நல்லா டார்க் பிங்க் ஸ்டோனு சூப்பராக இருந்தது. ரொம்ப ஃப்ளெக்ஸியாக இருந்தது. அது ஒரு மாதிரி லேயராக இருந்தது. நம்ம அதை திருப்பும்போது ரொம்ப ஃப்ளெக்ஸியாக இருந்தது. நம்ம கையில் அப்படியே ஒரிஜினல் ஃபிஷ் வச்சுருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலாகவே இருந்தது அந்த பெண்டன்ட்டு. ரொம்ப அழகாக இருந்தது. இதோட கிராம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 650 மில்லிகிராம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ஹார்ட் தான். ஹார்ட்லேருந்து ஒரு ஆரோ வெளியில் போகிற மாதிரியான ஒரு டிசைன். இது ரொம்ப சூப்பராக இருந்தது. ஹார்ட்குள்ளே ஆரோ அம்பு விடுற மாதிரியான ஒரு டிசைன் இது. இதோட மில்லிகிராம் பார்த்தீங்க அப்படின்னா 450 மில்லிகிராம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஓம் அப்படின்னு எழுதியிருக்கு. அதில் ஒரு ஆரோ போட்டிருக்கு. இதுவுமே நல்லா தான் இருந்தது. கொஞ்சம் பார்க்க பெருசாக இருந்தது. கொஞ்சம் பார்வையாக கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருந்தது. இந்த பெண்டன்ட் பார்த்தா யாருமே அரை கிராம் அப்படின்னா ஒத்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா பார்க்குறதுக்கு நல்லா பெருசாக இருந்தது. நான் கண்டிப்பாக இது 1 கிராமுக்கு மேலே இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. 1 கிராமுக்கு கீழே தான் இருந்தது. இதோட கிராம் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 510 மில்லிகிராம். இந்த பெண்டன்ட்டோட கிராம் வந்து 510 தான். இந்த பெண்டன்ட் கலெக்ஷனில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தது அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு அந்த ஃபிஷ்ஷை தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஃபிஷ் பெண்டன்ட் மட்டும்தான் அப்படியே ரியலாக ஃபிஷ்ஷை தொடுற மாதிரியாகவே இருந்தது. ஒரு மாதிரி ரொம்ப ஃப்ளெக்ஸியாக கொஞ்சம் வழுக்கிற மாதிரி அப்படி இருந்தது. ஸோ எனக்கு அந்த பெண்டன்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு எது பிடிச்சிருந்தது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சேனலில் நான் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோஸ் அண்ட் கோல் சேவிங்ஸ் வீடியோஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். என்னோடய ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching.